புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் கருத்து தெரிவிக்கலாம். உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம். சத்யநாராயணா தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட எந்த அதிகாரத்தையும் வழங்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் கடைசி நேரத்தில் புகழேந்தி மனு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இதுவரை 9 பேர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிற 17ஆம் தேதி கடைசி நாள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை கோலாகல துவக்கம். மாடுபிடி வீரருக்கு கார் முதல் பரிசு. நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் 40% மின்சார வாகனங்கள் உற்பத்தியாகிறது. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தகவல். ஜெயலலிதா சொத்துக்களை தீபாவிடம் ஒப்படைக்க முடியாது. கருவூலத்தில் இருக்கும் ஜெயலலிதாவின் நகைகள், புடவைகளை வழங்க கோரி தீபா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை மேம்பாட்டு பணிகள் தீவிரம். சத்தியம் டிவி செய்தி எதிரொலியாக அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை அடுப்புகள் விற்பனை விறுவிறுப்பு. மண்பானையில் பொங்கல் வைப்பதுதான் பாரம்பரியம் என மகிழ்ச்சி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி பயத்தில் அதிமுக போட்டியிடவில்லை. திமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக பாஜக பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி பேட்டி. உலக அரங்கில் தேசிய கொடியை உயர பறக்கவிட்டது ஊக்கமளிக்கிறது. கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நடிகர் அஜித் குமாருக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வாழ்த்து. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஒரே நாளில் 27 காசுகள் சரிந்தது. ரூபாய் மதிப்பு 86.31 காசுகள் என நிர்ணயம். பாகிஸ்தானில் சுரங்க விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. 3000 அடி ஆழத்தில் உடல்கள் மீட்பு. பிரேசிலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் நிலச்சரிவு. மண்ணில் புதைந்து 10 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம், பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக பேச்சுவார்த்தை. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பம்.